சீமானுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும்னு தான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்து எல்லாமே உண்மை பேசுகிறாப்புல. ஆனால் விஜயும் உண்மை தன்மையாக பேசுகிறாப்புல. ரெண்டுக்கும் தரப்புக்கும் போச்சுன்னா ரெண்டு ஒப்புகள் வந்து அவங்களுக்குள்ள மென்சல் ஆகலை. ஆனால் இந்த தரப்பு வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்களுக்குள்ள கூட்டணி ஆகுது, இதாகுது, வெறுப்பாகுது. அது நமக்கு வந்து ஒப்புக்கிட முடியாது. சீமான் அவங்களும் அவங்க நேரடியாக பேசுறது மோட்டிவேஷன் ஆகுது, அவங்க விருப்பம். சீமான் போராடிட்டு இருக்காரு. அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஏன் அவருக்கு மக்கள் இன்னும் வாய்ப்பு தரல? 15 வருஷம் 2 தேர்தல் போட்டிட்டு இருக்காருங்க. இதோட 3வது தேர்தலுங்க. அவருக்கு மக்கள் வந்து உறுதுணைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். விஜய் அவங்களும் கரெக்டாக இருந்தா. ஆனால் அவங்க ரெண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமான் எதை மாத்திக்கிட்டா அவருக்கு மக்கள் நிறைய சீமானை வந்து தமிழ்நாட்டையே மாற்றணும்னு நினைக்கிறாரு சொல்ல போனா. அதே உண்மை. அதுக்கு வந்து யாரும் மக்கள் வந்து உறுதுணைக்கல. விஜய்க்கு வந்து நம்பி பண்ணிட்டாங்க. விஜய் வரலன்னா சீமான் ஜெயிச்சிருப்பாரா? இல்லை ஓட்டு நிறைய வாங்கியிருப்பாரா? வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து வந்திருக்கேன். ஆனால் ஓட்டு வந்திருக்கேன். விஜய் வரலைன்னா வந்திருப்பாப்புல, எதிர்கட்சி தலைவர் வேணா வந்திருப்பாப்புல. ஆனால் நான் வந்து சீமானுக்கு வேணா ஓட்டு போடுறது மாதிரி தான் இருந்தேன். ஆனால் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்திருப்பாப்புல. ஆனால் ஜெயிச்சிருக்க மாட்டாப்புலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்க 2 பேரும் பெரிய கட்சி இல்லைங்க, தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. அவங்க 2 பேரும் பெரிய சிகரம் மாதிரி, எவரெஸ்ட் மாதிரி. அவங்கள வந்து நம்ம ஜெயிச்சது வந்து, ஆனால் விஜய் ஜெயிச்சிட்டாப்புல. ஆனால் தமிழ்நாடே எதிர்பார்க்காத வெற்றி வந்து விஜய் அப்படின்றப்ப ஏற்றுக்கிட்டு சீமானும் சேர்ந்து இருந்துருக்கலாம். இருந்ததும் நல்ல வரவேற்கிறதுக்கு தான். பட் இவர் தனித்தே நிற்கணுன்ற ஒரே முடிவில் ஆகிட்டார். ஓகே, இருந்தாலும் இந்த மாற்றங்கள் வரும்னு யாரும் எதிர்பார்க்கறது, வந்தது பெரிய வரவேற்கிறதுக்கு. இப்போ இவரால் தான் சீமானோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? சீமான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு வாங்கிருக்கலாம்னு. சீமானா வளர்ந்துருக்கலாம். அவரும் 15 வருஷமாக நிற்கிறாரு. பட் மக்கள் எடுத்து வரல. அதுதான் மாற்றங்கள். பட் அவர் நல்ல மனிதர் தான். என்ன பண்ணுறது, எல்லாருமே ஒரு முக்கியமான தருணங்கள் தான். அவருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருந்துருக்கலாம். பட் அவரும் வரக்கூடிய ஆள் தான். வரட்டு எல்லாரும் இணைஞ்சு எல்லாரும் பயணிக்கிட்டான். ஓகே சார். அப்கமிங்ஸில் சீமான் இந்த விஷயத்தை பண்ணாருன்னா அவரோட க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தாட் இருக்கா? தாட்டுன்றது பின்னாடி அவருடைய சூழலை தான் நம்ம யோசிக்கணும். அவர் அடுத்து என்ன எடுக்கிறாருன்னு, சீமான் என்ன எடுக்கிறாருன்னு தெரியல. எல்லாருமே அவரோட பேச்சு சரியில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. பேச்சு தெரியலாம். சில விஷயங்கள், பொது விஷயங்கள் அவரும் நிற்கிறாரு. சில விஷயங்களில் நிற்கிறாரு. ஓகே தான், நல்ல விஷயங்கள் தான். அவர் வந்து நம்ம ஒரு குற்றவாளியாக நம்ம சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். சில விஷயங்கள்லாம் நம்ம ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரைக்லாம் நடக்கையில் வந்து ரொம்ப அவர்லாம் ஒரு சில இதெல்லாம் ஃபுல்லாக போய் நிற்கத்தான் செஞ்சார். வட சென்னை, தென் சென்னை எல்லா இதுலேயுமே எல்லா பிரச்சனையிலும் போய் நின்றுட்டார். அதெல்லாம் ஓகே தான். பட் எல்லாருமே முக்கியமான ஆட்கள் தான். கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் கொஞ்சம் இருந்தால் நல்லது தான். என்னன்னா, சீமான் வந்து அவருடைய ட்ராக்கை வந்து கரெக்டாக கொண்டு போகணும். என்னுடைய பர்சனல், அதாவது எப்படின்னா, பேச்சு பகிரங்கமாக பேசுகிறதுனால ஒன்றுமே கிடையாது. கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். கட்சியை வந்து எப்படி கொண்டு போகணும், அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும், அவருக்கு அனுபவம் அது வேணும். அது பற்றி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அவருக்கா? இல்லை, ஏன்னா வேற என்ன பண்ண முடியும்? அவர் போராட்டம் பண்ணுறாரு, மக்களுக்காக போராடுறாரு. நீங்கள் இல்லை அவருடைய எமோஷனல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். நார்மலாகவே அவர் வந்து அவருடைய ஸ்பீச் எல்லாம் வந்து நான் தமிழன் சொல்லி புரட்சி பண்ணுறாரு. தமிழன் முக்கியம்தான். ஆனால் விஷயம் என்னன்னா, இப்போ அதர் ஸ்டேட்டெல்லாம் வந்து இன்னும் தமிழன்னு அவர் எல்லாருக்கும் ஒரு இது வருது. எல்லாமே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அதனால் அந்த விஷயத்தை குறைச்சிட்டு சீமான் அவர்கள் வந்து பொதுவாக பேசினா நல்லது. அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். அவர் வந்து தமிழ் தேசியம் பேசுறது பிரச்சனை. அது கொஞ்சம் அவருக்கு வீக்காக நான் எதிர்பார்க்குறேன், யோசிக்கிறேன். வரவேற்கத்தக்க தான். இளமை பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வரவேற்கத்தக்கது. மாற்றங்கள் எதிர்பார்ப்போம். நல்லது தானே. இப்போ இவ்வளோ சீக்கிரம் ஒரு சிஎம் அவர்னு எதிர்பார்த்தீங்களா? யாரும் எதிர்பார்க்கல. ஓகே, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கு. பெரிய ஒரு சேலஞ்சிங்கானது. வரட்டும், பார்ப்போம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல யார் சிஎம் ஆயிருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்னுடைய இதில் சொல்லணும், யங் ஜென்ரேஷன் தான் வரணும். விஜய் வந்து கரெக்ட் தான். ஓகே, அப்கமிங்ஸில் விஜய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதான் நேற்று ஒரு சில அறிக்கையில் 3 அறிக்கை விட்டுருக்காரு. இது முக்கியமான பாயிண்ட்டுகள் தான். அதே மாதிரி இந்த கோயில் இதுகள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஒரு கோயிலுக்குள்ளே உள்ளே என்ட்ராகிறோம், வைக்கிறோம். ஒரு பொதுமக்கள் வந்து போகையில் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிற வந்து ஃபேமிலியோடு தான் போகிறோம். அந்த குழந்தைகளை பிக்கப் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். சில பேர் அந்த கோயிலுக்கு போய்ட்டு இனிமேல் கோயிலுக்கே போகக்கூடாதுன்றதுலாம் தாட்டு வைக்கணும். ஆமாம், அறநிலைத்துறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா பண்ணணும். அது மெயினாக. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் விஜய் போயிருக்காரு. வரவேற்கத்தக்கது. யாருமே இந்த மாதிரிலாம் யாரும் இது வரைக்கும் போனதில்லை. அது ஒரு முக்கியமான தருணம். அது ஒரு நல்ல விஷயங்கள். எல்லாருமே யாருக்கும் எதிரி இல்லை. ஒரு சில இதில் மாற்றங்கள் இருந்தாலும் ஒன்றா நிற்கையில் ஒரு இடங்கள் நம்ம தமிழ் மக்களாக இருந்து எல்லாரும் ஒரு இடத்துல நிற்கிறது நல்ல விஷயம். இப்போ லாஸ்ட்டாக வந்து சீமான விஜய் மீட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேர் கூட்டணியாக இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. உங்களுக்கு தோணி இருக்கா? இருந்திருக்கலாம். அந்த விஜய் சிஎம் ஆயிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க?
விஜய் சீமானது மக்களுக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்குது. ஆனால் மக்கள் எதுவுமே கட்சி எதுவுமே எதிர்பார்க்காத முடிவு ஆனது. விஜய் வந்து ஒரு பக்கம் நம்பிக்கையான சிகரம் ஆயிட்டாப்ல. எப்படி இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த திமுக ஒரு பெரிய மாற்றம் கட்சி. இந்த மாற்றம் வந்து நாங்கள் யாருமே இந்த மக்களின் தமிழ்நாடே எதிர்பார்க்காத மாற்றம். எப்படி சொல்கிறோன்னா அதிமுகவும் திமுகவும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சிகரம். அந்த சிகரத்தை வந்து உடைச்சது வந்து டிவிக்கே விஜய். உண்மையில் இது வந்து ஹை ரெக்கார்டு. இது வந்து யாராலையும் ஏற்றுக்கிட்டு தான் வேணும். இப்போ நான் வந்து ரெட்டலை எங்கள் அப்பா நாங்கள் எல்லாமே ரெட்டலைன்ற மாதிரி இருந்தவங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஹை ரெக்கார்டு ஆயிடுச்சு. ஆனால் வந்து நான் எல்லாமே இப்போ வந்து டிவிக்கு வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் எங்கே போனாலும் நல்லது செய்யணும், மக்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும். அதுதான் என் வேண்டுகோள். இப்போ சீமான் வந்து அவரோட ஓட்டெல்லாம் இதே ஒரு சீமானுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க நினைச்சிருக்கீங்களா? சீமான் ஓட்டுலாம் போட்டிருக்கீங்களா? ஏன் போட்டிருக்கோம் சீமான் ஓட்டு போட்டிருக்கோம். நீங்க இந்த முறை வந்து யாருக்கு வாய்ப்பு தந்தீங்க? ஏன் அது டிவிக்கு தான். எதனால அந்த மாற்றம்? எதனால எல்லாரும் வந்து சீமான் ஓட்டு போட்டாங்க, ஆனா இந்த வாட்டி எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க? எதனால அந்த மாற்றம் கேட்கு? மாற்றங்கள் அவர் நிறைய விஷயங்கள் சந்திச்சிட்டாரு. நிறைய யாரையுமே எதிரி அவர் நினைக்கல. பட் நிறைய அவர் சினிப்பில் இருந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்ததுன்னா அவர் தான் வந்தார். பட் அவருக்கு வந்து நின்று நிறைய எதிர்ப்புகள் வந்தது. நிறைய சேலஞ்சிங்கான எதிர்ப்புகளை சந்திச்சார். அந்த எதிர்ப்புகளை வந்து முறியடிக்கணும் தான் அவர் உள்ளே வந்திருக்காரு. இல்லைன்னா அவர் இந்த இதுக்குள்ள வரவே இல்லை. இந்த தாட்டுக்குள்ளே அவர் வரல. இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட்டிங் எல்லாருமே இருந்திருந்தா அவருக்கு இந்த இதுக்குள்ள வந்திருக்க மாட்டார். ஓகே, இருந்தாலும் அவர் வந்து இன்னைக்கு வந்து 2 வருஷத்தில் இந்த அளவுக்கு நின்றதே ஒரு பெரிய விஷயம். ஒரு சேலஞ்சிங்கான அச்சீவ். யாரும் எதிர்பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இன்னைக்கு தக்க வச்சுக்கிறாரு. இன்னைக்கு எம்எல்ஏ எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்காங்க, யாருமே எம்எல்ஏடைய நேம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இருந்தாலும் யார் அந்த விஷயன்ற ஒரே சின்னத்தினால கொண்டு மக்களை கொண்டு சேர்த்துச்சு. அதே மாதிரி குழந்தைகள் வந்து குழந்தைகள்னால இது இந்த சின்னமும் போய் ரீச் ஆச்சு. எல்லாருமே விஜய் மாமாவுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி ரீச் ஆச்சு. உங்க வீட்டு குழந்தைங்களாம் சொன்னாங்களா? கண்டிப்பாக நானே மாற்றங்களுக்கு போகிறோம்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் என் குழந்தைகள் வந்து விஜய் மாமாவுக்கு போடுங்கன்னு ஆட்சி கொண்டாங்க. அதனால் எல்லாருமே அந்த மாற்றங்களுக்கு வந்தாங்க. இதுதான் ஒரு மெயின். குழந்தைகள் தான் மெயின் எடுத்துக்காட்டு. எல்லா வீட்லேயும் எல்லா பெரியவருடைய எல்லாருடைய மைண்டே மாற்றின வந்து ஒரு வயசான பாட்டியாக இருந்தாலும் அவங்க வந்து இன்றைக்கி விசில்ன்ற அளவுக்கு கொண்டு சேர்த்தது வந்து குழந்தைகள் தான். அந்த விஷயன்ற நேம் கொண்டு உள்ளோண்டி சேர்த்தது வந்து குழந்தைகள் தான். விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து உண்மையிலேயே அதாவது எப்படின்னா சினிமா விட்டு அவர் வந்து ஒரு பெரிய கேரியரை விட்டு வந்திருக்கிறாரு. மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை சொல்ல மாத்திரம் இல்லை, செயல்லையும் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போது சீமான் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரோட தோல்வி எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்காக எல்லா இடத்துலையும் அரசியல் பேசினாரு. அதாவது